Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 12th standard CBSE Mathematics. செட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு உனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிலேஷன்னா என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? செட்ஸ்லேயே வந்து உனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்ற சொல்லி கொடுத்துருக்கேன் எண்டில். அப்போ நம்ம யோசிக்கணும், ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம், ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். இதுதான் இன்றைக்கி டாபிக், ரிலேஷன்ஸ் அப்படின்றது. ரிலேஷன்றது சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்கிற புரியுதா? பார்த்துக்கோ. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதுதான் அதில் ரிலேஷன்றதுக்கு அர்த்தம். இதில் நிறையா ரிலேஷன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? சொல்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு நிறையா இருக்குது டைப்ஸு. எம்டி ரிலேஷன் ஒன்று இருக்குது, எம்டி. சரிங்களா? எம்டி ரிலேஷன். அதே மாதிரி யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ரிவியல் ரிலேஷன். ட்ரிவியல் ரிலேஷன். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி சேம் டைம் சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். இந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஒரு ரிலேஷனு, அது ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அர்த்தம். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம், மீனிங். ஓகே, புரியுதா? ரைட். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்ன அப்படின்ட்டு. சரியா? அதுக்கு முன்னாடி எம்டி ரிலேஷன்னா என்ன, யூனிவர்சல் ரிலேஷன்னா என்ன அப்படின்றதுக்கு, உனக்கு ட்ரிவியல் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்செட்டில் வந்து உனக்கு நான் செட்ஸில் சொல்லியிருப்பேன். எம்டி செட் வந்து ஒரு ரிலேஷன் தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் வந்து சப்செட்டு தான் எம்டி. யூனிவர்சல்ன்ற அதே செட்டு, அதுக்கு வந்து சப்செட்டு தான். அதனால் யூனிவர்சல் செட்டுன்றது ரிலேஷன் தான். சரியா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதே இருக்கிற மாதிரி. சிமெட்ரிக் அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளாய்ஸ் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா ஏ கமா பி, சரிங்களா சொல்கிறது, அண்டு பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா இம்ப்ளாய்ஸ் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது மூணே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது என்ன இது ரிலேஷன், ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்துக்கோ. ஓகே, குட்.